கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தீனதியான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். சந்தோஷமாய் இருந்து உங்கள் வீடுகளிலே ஆண்டுடைய வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவேல் 2:26 பின்பகுதி, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், யோவான் 20:19 முதல் 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் குடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைஞ்சிட்டாரு. அவரை கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ சீஷர்லாம் யோசிக்கிறாங்க, ஐயோ ஆண்டவர் போயிட்டாரு, நம்மளையும் சேர்ந்து அதே மாதிரி கொன்றுவாங்க. ஏன்னா ஆண்டவர் பெரியவர், அவரே மரணம் அடைஞ்சு போயிட்டாரு, அப்போ நமக்கு என்ன கதி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்கள், ஹல்லேலூயா, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உயிரோடு இருப்பதினால் முதலாவது உங்களுக்கு வெட்கம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், கதவுகளெல்லாம் பூட்டப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, என் நம்பிக்கை எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சீக்கிரம் செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் சோகமா இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கெல்லாம் சோகமா இருக்கிறோம்ப்பா, நீங்களே போய் சேர்ந்துட்டீங்க, எங்களுக்கு இந்த உலகத்துல என்னப்பா இருக்குன்ட்டு அவங்க சோகமா இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து உள்ளே போகிறாரு. கதவுல உள்ள நுழைஞ்சு உள்ள போறாரு. அவரை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் தன் கையையும் விலாவையும் காண்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுந்த காரியங்களை காண்பிப்பார். ஹல்லேலூயா. என்ன முகாந்திரத்தில் நான் நம்பிக்கையா இருக்குதுன்னு கேட்கிறீங்க. ஆண்டவர் காண்பிக்கிற சில காரியங்களை கொண்டு நீங்கள் நம்பிக்கையா இருக்க போறீங்க. பாருங்கள், 21, 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அதிகாரத்தை கொடுக்கிறாரு. யாரை ஆஸ்வதிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம், யாரை சபிக்கிறீங்களோ அவங்களுக்கு சாபம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஊழியெல்லாம் பண்ணாம இருக்க கூடாதுப்பா, முடங்கி இருக்காதீங்க, வீட்டுக்குள்ள புறப்படுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்பிக்கை பிறந்தது ஆண்டவர் வந்ததுனால. ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும்படியினால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். அப்பொழுது நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாராம். ஹல்லேலூயா. அதனால 1 சாமுவேல் 1:6-7 ஆகிய வசனங்களை வாசித்தால் தெரியும். அதுல அப்படி கர்ப்பத்தை அடைத்ததினால் அவங்க ஹஸ்பண்டுடைய இன்னொரு மனைவி அவங்களை கேலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்னு கேலி பண்றாங்க. ஆனால் நடந்தது என்ற 1 சாமுவேல் 1:20 சொல்லுகிறது, ஆண்டவர் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். யார் உங்களை கேலி பண்ணாலும் சரி, யார் உங்களை பார்த்து நகைத்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறபடினால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருப்பதனால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டுன்னு சொன்னேன். அது ஒண்ணு. இன்னொன்னு, உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பதினால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. வெட்கம் வராது, உங்களுக்கு நம்பிக்கையா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பாருங்கள், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் வெட்கப்பட்ட மனுஷன் சொல்றாங்க. நீ சொல்லுகிறீர், நான் உயிரோடு இருப்பதனால் உனக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை நான் அங்கீகரித்து பதில் கொடுத்ததனால் உனக்கு நம்பிக்கை உண்டுன்னு நீங்க சொல்றீங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனமாகிய நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, நம்பிக்கையோடு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.